ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எழுந்து எல்லா ஹோம் மேக்கருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி என்ன சமைக்கிறது? ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு லஞ்ச், ஸ்கூல் போகிற பசங்களுக்கு லஞ்சுன்னு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும். அதுலேயும் காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு எப்படி காய்கறி சாப்பிட வைக்கிறதுன்னு அப்பப்பா பெரிய தலைவலி தான் இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், இந்த சிம்பிளான வெஜிடபிள் ரைஸ். ஈஸியாக வீட்டில் இருக்கிற காய்களை வச்சு குக்கரில் சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய இந்த வெஜிடபிள் ரைஸ் ஒரு ஆனியன் ரைத்தா அல்லது சிப்ஸோடு சேர்த்து சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். இந்த மெனு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். வெஜிடபிள் ரைஸ் செய்ய கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன். இதோட மீல் மேக்கரும் சேர்த்து செய்ய போகிறேன். உங்ககிட்ட கோஸ், பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். முதல்ல ஒரு கப் ரைஸ், அதாவது 200 கிராம் ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். கேரட் 2, பீன்ஸ் ஒரு 10, உருளைக்கிழங்கு 1 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 பல்லாரி, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் புதினா, மல்லி ரைஸுக்கு தேவையான அளவு கிள்ளி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி கொதிக்க வச்சு மீல் மேக்கரை அதில் சேர்த்து ஊற விடணும். குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில், நெய் 1 ஸ்பூன் விட்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1 போட்டு தாளித்து நறுக்கின பல்லாரி சேர்த்து வதக்கணும். அதோட பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, புதினா சேர்த்து வதக்கணும். அடுத்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி விடணும். காய்களை வதக்கி வேக வச்சாதான் ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கணும். வதக்கும் போதே வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்குது. இதோட ஊற வச்ச ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்து ரைஸ் செய்யும்போது நமக்கு வேலையும் மிச்சமாகும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீல் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து ரைஸோடு சேர்த்து கிளறி விடணும். மீல் மேக்கர் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைகள் இந்த ரைஸை விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் ரைஸுக்கு 2.25 கப் தண்ணீர் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டு வேக வைக்கணும். ரைஸுக்கு வைக்கிற தண்ணீர் அளவு ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் இன்னைக்கு பொன்னி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் தண்ணீர் வச்சாலே கரெக்டாக இருக்கும். 3 விசில் வந்ததும் கேஸை சிம்மில் வச்சு இன்னும் 4 நிமிஷம் குக்கரை அப்படியே விட்டுறணும். ப்ரெஷர் அடங்கினதும் குக்கரை திறந்து பார்த்தா கமகமன்னு வாசனையான சத்தான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. நறுக்கின மல்லித்தழை தூவி பரிமாற வேண்டியதுதான். இந்த ரைஸ்க்கு ஆனியன் ரைத்தா, சிப்ஸ் இருந்தாலே போதும். டேஸ்டான லஞ்ச் ரெடி. நீங்கள் இந்த ஸ்டைலில் சிம்பிளாக வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.